எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ வந்துங்க இந்த நடிகர் விஜய் அவருடைய இந்த கரூர் விசிட்டை வச்சு பல இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மீடியாவில் பார்த்தா நீங்கள் வந்து யூடியூப் போய் ஏதோ இன்ஸ்டாகிராம் ஏதோ ஓப்பன் பண்ணாலும் அவரை பற்றி தான் ஃபுல்லாக இருக்குங்க. நல்லது கெட்டது ரெண்டுமே வருது. அவர் செஞ்சது சரிங்கிற மாதிரியும் வருது, ஒன்று ரெண்டு இல்லை அவர் செஞ்சது மகா தப்புன்னு வருது. சரி, இதை பற்றி இப்போ நம்ம இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க, வாங்க. இப்போ இங்கே அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் வந்து யாருன்னு நினைக்கிறீங்க? பப்ளிக் தான். பப்ளிக் தான். சரி தான் வந்து ஒரு தலைவர் வந்து பார்க்குறாருன்னா அவர் வந்து அவரால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அவர் பாதுகாப்பு எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனால் அதே தானே நம்ம போய் பார்க்கணும், ஒரு பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நெருக்கடி இருந்தால் மக்கள் அவங்க மேலே தப்பு, அவங்களே சாவ தேடி போயிட்டாங்க. சரி, இப்போ மேலேயும் சொல்ல முடியாது, அவங்க காவலாளர் மேலேயும் சொல்ல முடியாது. இப்போ 41 பேர் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து விஜயை பார்க்கறதுக்காக வந்தவங்க தான். ஆனால் அவர் விஜய் வந்து ஒரு வார்த்தை இருக்கு, அவங்கள்ட்ட போய் நேரில் போய் ஆறுதல் கூட சொல்ல, இறந்தவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யலை, ஆறுதல் சொல்லலை. இதெல்லாம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? சரியில்லை தான். ஆனால் அவ்வளோதான். அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, விஜய் அவ்வளோதான் அந்த வர முடியாது, 40 பேர் இது கொலை விழுந்துருச்சு, இந்த மக்கள் நம்ம மேலே எதிர்பார்ப்பாங்க, அந்த ஒரு கோவத்துலனால போய் கண்டினன்ஸ் செலுத்தாமல் இருக்காரு போல. அது என்னன்னு தெரியல. சரி, இறந்துட்டாங்க, சரி அடக்கம் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அதுக்கு பின்னேடையாவதும் அவங்க வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாமே, அது கூட இதுவரையும் செய்யலையே. இப்போ தான் வந்து 17ஆம் தேதி மீடியா ப்ராப்ளம் தான். வெளியே வந்தாலே எல்லாரும் கேமரா தூக்கி வராங்க, அப்புறம் அவர் எப்படி வர முடியும்? கூட்டம் கூட்டிடுறாங்க, அவரால் எங்கேயுமே போக முடியல தனியாக. இப்போ அவங்க கட்சி வந்து என்ன அறிவிச்சிருக்குன்னா, வர்ற 17ஆம் தேதி கரூருக்கு அவர் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார் விஜய்ன்னு சொல்லி அறிவிச்சிருக்கு அவங்களுடைய கட்சி. ஆனால் வருவார்னு நினைக்கிறீங்களா? எங்கெங்க தூரத்துலேருந்தே கை கட்டிட்டு போயிடுவாருங்க. சரி, இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் அனுபவம் அவருக்கு சுத்தமாக இல்லை. அவர் வந்து நடிகர் தான். அதானே? தமிழனே இல்லை. சரி, ஃபேமிலியில் வந்து ஒரு ஓட்டு கூட இல்லை, தமிழர் யாருமே இல்லை. இப்போ அவரு நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காருங்க, பயங்கரமான ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நல்ல ஆட்சியும் கொடுப்பாருன்னு சொல்லி நினைக்கலாமா? அரசியல் சினிமா ஒன்றாங்க. அவர் அந்த அரசியல் சினிமா தான் பண்ணி 40 வருஷம் போயிடுச்சு. சரி பாருங்க, இப்போ இதை பற்றி தான் மீடியாவில் பூரா ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து விஜய் பாதுகாப்பு கேட்குறாரு. அவர் பாதுகாப்பு கொடுக்கலான்னா நைனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து சும்மா அவங்க எதுக்குங்க பாதுகாப்புலாம் கேட்குறீங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் எலெக்ஷன்டா இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுவீங்களா? இப்போ இதெல்லாம் மீண்டு வந்துடுறாரு, இந்த பிரச்சனைகள்லாம் மீண்டு வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. நின்று அவர் எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அவருக்கு? போட மாட்டேங்க அவர். ஏன்னா தொகுதியிலேருந்து போட மாட்டோம். அப்படியா? சரி தம்பி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்கீங்களா? படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்க. சரி, இப்போ கரூரில் நடந்த சம்பவம்லாம் தெரியும்ல, துயர சம்பவம் தெரியும்ல. இப்போ அந்த தப்பு காரணம் விஜயா இல்லை அரசா இல்லை மக்களா, யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் தானே. சரி, இப்போ இதெல்லாம் மீண்டும் மறுபடியும் வர்றாரு, வந்து எலெக்ஷன் நின்றா அவருக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன் போட மாட்டீங்க? உங்களுக்கு ஓட்டு இல்லை. சரி, ஓட்டு இருக்கிறவங்க போட்டு அவர் ஆட்சி அமைச்சா நல்ல ஆட்சி கொடுப்பாரா? தெரியல. சரி, எப்படியோங்க என்ன இந்த தப்புக்கு காரணம் அரசியல்வாதிகளா, அரசா அல்லது காவல்துறையாங்கிறதுலாம் நமக்கு தேவையில்லை. இனிமேல் இந்த மாதிரி எது விபத்து ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் உள்ள பொறுப்புங்க. இது வந்து இந்த மாதிரி விபத்து மறுபடியும் ஒன்று தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது.